ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கலர் கிரேடிங் ப்ரீசெட் அண்ட் XML பேக் தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி XML ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 கலர் கிரேடிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்குமே சூட் ஆகக்கூடிய 5 கலர் கிரேடிங் எஃபெக்ட். ஏஐ இன்ஸ்பைர்டு கலர் கிரேடிங் எஃபெக்ட் தான். நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்டில் எப்படி நம்ம அந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி நம்ம அலைட் மோஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் XML ஃபைல் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி அப்லோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஃபைல் மேனேஜரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த XML ஃபைல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதில் நமக்கான கலர் கிரேடிங் எஃபெக்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலர் கிரேடிங்கை இந்த மாதிரி 4 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த லேயர் எல்லாமே காப்பி ஆயிரும். இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட வீடியோலையோ இல்லை நம்ம ஃபோட்டோலையோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஃபெக்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அந்த லேயர் அப்படி இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயர் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஃபுல்லாக லென்த்தை ஆட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த XML ஃபைல் ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அலைட் மோஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நிறைய XML ப்ரீசெட் பேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம SBK Edits official சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை. See you.